வணக்கம். Continuing with our pediatric orthopedic series, DDH development dysplasia of hip. இது ஒரு குழந்தை பிறக்கும்போது இருக்கிற பிரச்சனை. இதோட டீட்டெயில்ஸ் நம்ம ஆர்த்தோபெடிஷியன் டாக்டர் ஹேம்நாத் பாண்டியன் சொல்லுவாங்க. டெவலப்மெண்டல் டிஸ்பிளேசி ஆஃப் ஹிப். டெவலப்மெண்டல் டிஸ்பிளேசி ஆஃப் ஹிப் அப்படின்றது ஒரு பீடியாட்ரிக் ஆர்த்தோபெடிக் ப்ராப்ளம். இது என்ன அப்படின்னா, குழந்தையோட இடுப்பு எலும்பு சரிவர ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்கு பேர் தான் டெவலப்மெண்டல் டிஸ்பிளேசி ஆஃப் ஹிப். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, இந்த ப்ராப்ளம் நம்ம கல்ச்சரில் ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன் அப்படின்னா, நம்ம தாத்தா பாட்டிலாம் குழந்தைய இடுப்பில் தூக்கி வச்சு சோறு ஊட்டுறும் போது இந்த இடுப்பில் உள்ள பந்து அந்த அசிட்டாபுலம்ன்ற கப்பில் போயிட்டு நல்லா அழுத்திட்டு இருக்கும். அப்படி அழுந்தும்போது இந்த இடுப்பு எலும்பு நல்லா அழகாக ஃபார்ம் ஆகும். பட் இருந்தாலும் இதில் ஒரு சில குழந்தைங்களுக்கு இந்த தொந்தரவு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. யார் யாருக்கு இந்த தொந்தரவுகள் வர வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா, அவங்களோட அண்ணன் அக்கா யாருக்காவது இந்த தொந்தரவு இருந்தாலோ, இல்லை குடும்பத்தில் வேறு யாருக்காவது இந்த டிடிஹெச்ன்ற ப்ராப்ளம் இருந்தாலோ இந்த குழந்தையில் இந்த ப்ராப்ளம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் பீடியாட்ரிஷியன் குழந்தை பிறந்த உடனே இடுப்பு எலும்பு உள்ளே இருக்கா இல்லை வெளியே இருக்கான்றதை செக் பண்ணிவிட்டு ஆர்த்தோபெடிஷியன்ட்டு சொல்லுவாங்க. அந்த ஆர்த்தோபெடிஷியன் வந்து பார்த்துட்டு இந்த இடுப்பு எலும்பு வெளியே இருந்தால் குழந்தைக்கு மாவுக்கட்டு இல்லாட்டி பெல்விக் ஹார்னஸ் அப்படின்ற பெல்ட் போட்டு இந்த பெல்ட்டை ஒரு சில வாரங்கள் வைக்க வேண்டிய அவசியம் இருக்கும். இதுக்கு மேலே உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா உங்கள் பீடியாட்ரிஷியன் இல்லாட்டி உங்கள் ஆர்த்தோபெடிஷியனை கேளுங்க. நன்றி.